துளாராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய தெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? துலா ராசி நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம். இவ்வளவு நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்த சுமந்துக்கிட்டு, வெளியில சிரிச்சுக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருக்கீங்க இல்லையா? உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தின கண்ணீருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றத்தை பத்தியோ, இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை பத்தியோ ஒரு 5 முக்கியமான ரகசியங்களை நீங்க யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அப்படி மீறி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வரப்போற பெரிய அதிர்ஷ்டம் கூட கை நழுவி போயிரும். அத பத்தி எல்லாம் நாம இந்த பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கூட கவனத்த சிதற விடாம முழுமையா கேளுங்க. உங்களுக்குள்ள ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது நினைப்பீங்க. யார் என்ன உதவி கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம செஞ்சு கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்க கூட நிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்திருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க ஆகட்டும், கூட பழகுன நண்பர்கள் ஆகட்டும், எல்லாரும் உங்க முதுகுல குத்துன கதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைய நடந்திருக்குமுங்க. காசு பணத்த நம்பி கொடுத்து ஏமாந்து போய் நிம்மதி இல்லாம தூக்கத்த தொலைச்ச நாதிகள் உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்குங்க. நம்ம நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கடவுளை பார்த்து நீங்க நிறைய தடவை கண்ணீர் விட்டு கேட்டிருப்பீங்க. உங்க நியாயமான கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கிற நேரம் இனி வரக்கூடிய நாட்கள் வரப்போகுதுங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரனோட அனுகிரகம், கிரகங்களோட சுழற்சியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. இனிமேல் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இனிமேல் நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இடத்துல இருந்து நீங்க அப்படியே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வர போறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க தரம் ரொம்பவே உயரப்போகுது. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அது பணமா இருக்கலாம், உத்தியோகத்துல ஒரு பெரிய உயர்வா இருக்கலாம், இல்லை நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு சுபகாரியமா கூட இருக்கலாம். ஆனா இது நடக்கும்போது உங்க மனசுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துல நீங்க செய்ய போற ஒரு சின்ன தப்பு தான் உங்க மொத்த வாழ்க்கையும் மறுபடியும் கேள்விக்குறியாக்கிடுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே என்ன தெரியுமா? உங்க மனசுல நீங்க எதையுமே வசிக்க மாட்டீங்க. அது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்லி சந்தோஷப்படுவீங்க. அதுதான் நீங்க செய்யற முதல் தப்பு. இந்த உலகத்துல உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் அதிகம். உங்க வளர்ச்சி பல பேருக்கு கண்ணுறுத்தலா இருக்கும். நீங்க சிரிச்சா பேசுறதுல எல்லாரும் உங்க மேல அன்பா இருக்காங்கன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க தான் இங்க முக்காவாசி பேர் இருக்காங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நல்ல விஷயங்களை பத்தி நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். உங்களை சுத்தி ஒரு பெரிய கண் திஷ்டி வலையம் எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க போற முன்னேற்றத்தை பத்தி வெளியில சொன்னீங்கன்னா அவங்களோட பொறாம பார்வையை உங்களை மறுபடியும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடுங்க. அதை தடுக்கணும்னா அந்த 5 ரகசியங்களை நீங்க உசுறு போனாலும் சரி யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. சொந்த ரத்தமா இருந்தாலும், உங்க கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும், பிறந்தவங்களா இருந்தாலும் அந்த விஷயங்களை நீங்க மூடி மறைச்சுதான் ஆகணும். அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் முழுமையா உங்க கைக்கு வந்து சேரும். இப்போ அந்த 5 ரகசியங்கள்ல முதல் ரகசியம் என்னன்னு பார்ப்போம். உங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி, குறிப்பா உங்க கையில வரப்போற பணத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில பல வழிகள்ல இருந்து பணம் மேல கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். இவ்வளவு நாளா ஒரு 100 ரூபாய் கூட மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்ற நிலைமை மாறி மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற பண வரவை பத்தியோ, இல்ல உங்களுக்கு கிடைக்க போற லாபத்தை பத்தியோ 3வதா ஒரு நபர்கிட்ட நீங்க மூச்சு விடக்கூடாது. எப்போ உங்க கையில காசு புழங்க ஆரம்பிக்குதோ அப்பவே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நடிச்சு கடனா பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது நீங்க தான் அவங்களுக்கு கெட்டவங்களா மாறுவீங்க. அதனால உங்களுக்கு நடக்க போவதை நீங்க ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது முக்கியமான ரகசியம் உங்க எதிர்கால திட்டங்கள். நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க, உங்க வாழ்க்கையில அடுத்த அடி என்ன எடுத்து வைக்க போறீங்க, அந்த காரியம் 100% முடிஞ்சு கைக்கு வர வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது.
துலா ராசிக்காரங்க பண்ற பெரிய தப்பே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஆர்வமா எல்லார்கிட்டயும் அத பத்தி பேசுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த காரியம் நடக்காம போயிரும். இதுக்கு காரணம் மத்தவங்களோட கண் திஷ்டியும், பொறாமையும் தான். நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க திட்டங்கள கேட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப வைத்தெரிச்சல் படுவாங்க. உங்களுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள் உங்கள பெரிய அளவுல பாதிக்கும். அதனால நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறதா இருந்தாலும் சரி, இல்ல வேலையில ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அது உங்க கைக்கு வர வரைக்கும் அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சேஃப்டி. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு எல்லா காரணம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாதது தான். ஆனா இப்ப குரு பகவானும், சனியும் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பாதைய அழைச்சு குடுத்துட்டு இருக்காங்க. இதனால நீங்க தொட்ட காரியம் எல்லாமே விளங்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நிலைமை கண்டிப்பா வரும். இந்த நேரத்துல 3வது ஒரு நபர உங்க குடும்ப விஷயத்துல தலையிட விட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறிடும். இதுதான் நீங்க பாதுகாக்க வேண்டிய 3வது ரகசியம். இவங்க குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு சின்ன பிரச்சனையோ, இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தையோ வெளியாட்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. சில பேர் ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து உங்க குடும்ப கதைய ரொம்ப அக்கறையா கேட்பாங்க. நீங்களும் அவங்கள நம்பி உங்க மனசுல இருக்கிற வார்த்தையெல்லாம் இறக்கி வைப்பீங்க. ஆனா அவங்க அத இன்னொருத்தர்கிட்ட போய் தப்பா சொல்லி உங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்த உண்டு பண்ணுவாங்க. புரியுதா? இந்த காலகட்டத்துல உங்கள சுத்தி நெறைய சதி வேலைகள் நடக்கும். உங்க குடும்பத்த பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதனால உங்க வீட்ல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்க 4 செவுத்துக்குள்ளேயே முடிஞ்சிரணும். அத தாண்டி வெளியில போச்சுன்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். 4வது முக்கியமான ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற சாமி கும்பிடுற விஷயங்களோ, இல்ல பரிகாரங்களோ யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. உங்க கஷ்டம் நீங்க நெறைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க. நெறைய வேண்டுதல்கள வச்சிருப்பீங்க. எங்க வீட்ல சாமி கும்பிடும்போது எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? என்ன பரிகாரம் செய்றீங்கிறத 3வது மனுஷங்கிட்ட சொல்லவே கூடாது. அது உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். அத வெளியில சொல்லும்போது அதோட பலன் குறைஞ்சிரும்னு சாஸ்திரம் சொல்லுது. குறிப்பா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க காதுக்கு இது போச்சுன்னா, அவங்க செய்ற சில காரியங்கள் உங்களோட நல்ல நேரத்த தடுத்து நிறுத்திரும். அதனால நீங்க உங்க மனசுக்குள்ளேயே இறைவன வேண்டிக்கிட்டு அமைதியா உங்க காரியத்துல கண்ணாருங்க. அதுக்கடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க ஆரோக்கியம். இதுதான் நம்ம 5வது ரகசியமா பார்க்க போறோம். உங்க உடம்புல இருக்கிற சின்ன சின்ன வலிகளையோ, இல்ல உங்களுக்கு இருக்கிற குறைகளையோ ரொம்ப பெருசா வெளியில யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சில பேர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட அது எல்லார்கிட்டயும் சொல்லி அனுதாபம் தேட நினைப்பாங்க. ஆனா துலா ராசிக்காரங்களான நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இவங்கெல்லாம் சில நேரங்கள்ல ரொம்ப வேண்டியவங்க தானேன்னு நினைச்சு உங்க மனக்கவலையும், உங்க உடம்புல இருக்கிற கஷ்டங்களையும் சொல்வீங்க. அத அவங்க கேட்டுட்டு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்னு மனசுக்குள்ள நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். உங்க உடல் பத்தின விஷயங்கள உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லணும். மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்களோட தவறான எண்ணங்கள உங்க மேல திருப்பிக்காதீங்க. 5வது ரகசியங்கள நீங்க உசுரு போனா காப்பாத்தியே ஆகணும். அப்பல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள், பொற்காலம் உங்கள முழுமையா வந்து சேரும்ங்க. துலா ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த கையில எடுத்தீங்கன்னா, அது துளிர்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆனா நடுவுல வர சில தடங்கல்கள் உங்கள ரொம்பவே சோர்வடைய செஞ்சிருக்கும். இப்ப அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடையப் போகுது. நீங்க ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காரியம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியப் போகுது. உங்க ராசிக்கு இப்ப நடக்க போறத நினைச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. இவங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ராஜா மாதிரி வாழப் போறீங்க. உங்க திறமைய நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்ப நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற உயரத்த யாராலயும் அடைக்கவே முடியாதுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் இருட்டு தான். ஆனா இனிமேல் தான் நீங்க உண்மையான வெளிச்சத்த பார்க்க போறீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க வளர்ச்சிய வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இனிமேல் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கப் போகுது. இவ்வளவு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பொறுமையாவும், நிதானமாகவும் செயல்படணும். ஆத்திரத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. குறிப்பா யாராவது உங்கள வம்புக்கு எடுத்தா கூட அமைதியா போயிடுங்க. ஏன்னா, உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கும்போது வீண் விவாதங்கள்ல ஈடுபட்டு உங்க நிம்மதிய நீங்களே கெடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாளா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்கள எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ, அவ்வளவு தூரம் சில பேர் செஞ்சிருப்பாங்க. நீங்க ராப்பகலா கண் முழிச்சு உழைச்ச உழைப்புக்கெல்லாம் வேற யாரோ ஒருத்தர் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல உள்ள ரத்தம் கண்ணீரா விட்டுட்டு இருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுதுங்க. உங்க நிலைய குறை சொல்லிக்கிட்டு இருந்த அதிகாரி வாயாலேயே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கப் போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச நிறுவனங்கள் எல்லாம் உங்கள தேடி வந்து பெரிய பதவி கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் அப்படியே 100க்கு 100% பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த தொழில் கூட லாபத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கும். உங்க காச வாங்கிட்டு ஏமாத்துனவங்க எல்லாம் அவங்களாகவே முன் வந்து உங்க பணத்த திருப்பி கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. இவங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்களோட முகமூடி எல்லாம் இப்போ ஒண்ணொன்னா கிழிய போகுது. நம்ம
முதற்கொண்டு துளாராசிக்காரங்க எப்பவுமே எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சு ஏமாந்துருவாங்க. அதனால இத்தனை நாள் இவங்க வாழ்க்கையில நடந்த பெரிய சோகம், ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்க கண்ணுல கட்டி இருந்த துணியை அவுத்து விட போகுது. உண்மையான நண்பன் யாரு, ப்ரோ யாருன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். உங்க முதுகுக்கு பின்னாடி சதி செஞ்சவங்க எல்லாம் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போறாங்க. அதனால எதிரிகள பத்தி நீங்க இனிமே கவலைப்படவே தேவையில்ல. அவங்க தப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்கான தண்டனையை இயற்கை வந்து ரொம்ப சாதியா கொடுத்துரும்ங்க. நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குறிப்பா இந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு திரிஞ்சு உங்க காசையும் நேரத்தையும் விரயம் செஞ்ச இனிமே முடிவுக்கு வந்துடும்ங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். உங்க வீட்ல ரொம்ப நாளா தடைபட்டு போன சுபகாரியங்கள் எல்லாம் இனிமே தடபுடலா நடக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. உங்க வீட்ல இனிமே மங்கள ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு. இவ்வளவு நாளா உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்துனதே உங்க குலதெய்வம் தான். நிறைய நேரம் நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு ஒரு விபத்துல இருந்து மயில் இலையில தப்பிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஏதோ அதிர்ஷ்டத்துல நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்துட்டு வருது. அதை விட எந்த ஒரு புது காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் ஒரு சின்ன வேண்டுதலையாவது நிறைவேற்றிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்கள் எங்களை பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க. இந்த நல்ல நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப உஷாரா கையாளணும். உங்க நேரம் நல்லா இருக்க ஆரம்பிச்ச உடனே உங்களை பார்த்து நட்டாத்துல விட்டுட்டு போனவங்க எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு வருவாங்க. இவ்வளவு நாளா நீங்க எங்க இருக்கீங்க, உசுரோட இருக்கீங்களா இல்லையான்னு கூட திரும்பி பார்க்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சொந்தம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து பணமும் தான். ஆனா நம்ம துலா ராசிக்காரங்க மனசு ரொம்ப இலகிய மனசாச்சே. பழசெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்க. அங்கதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பே இருக்கு. ஒரு தடவை உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா மறுபடியும் துரோகம் செய்ய தயங்க மாட்டாங்க. அதனால உங்களை தேடி வரவங்க முகத்துக்கு நேரா சிரிச்சு பேசலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காதீங்க. அவங்க கிட்ட ஒரு பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு வசந்த காலம்னு தான் சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக வந்துட்டு இருந்த சண்டை சுத்தமா மறைஞ்சிரும். ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க துணை உண்மையான அன்பை நீங்க முழுமையா உணர்வதற்கான நேரம் இது. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒருத்தர் காதலிச்சுட்டு வீட்டுல எப்படி சொல்றதுன்னு பெத்தவங்க சம்மதிப்பாங்களா மாட்டாங்களான்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அருமையான நேரம் வந்தாச்சு. தைரியமா உங்க காதலை வீட்டுல சொல்லுங்க. பெரிய எதிர்ப்புகள் எதுவும் இல்லாம உங்க கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கூட தங்களோட தப்பை உணர்ந்து மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான அமைப்பு ரொம்பவே இருக்குங்க. உங்க குடும்ப வாழ்க்கை இனிமேல் ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் மாறப்போகுது. நிறைய அனுபவம் நிறைய வர ஆரம்பிச்ச உடனே மனுஷனுக்கு இயல்பா வரக்கணும். அதனால நீங்க அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா கஷ்டத்துல நீங்க பட்ட அவமானம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கையில காசு இல்லாம நீங்க பட்ட கண்ணீர் உங்களை நல்லாவே பக்குவப்படுத்திருக்கும். அதனால கைக்கு வர பணத்தை ரொம்ப பொறுப்பா முதலீடு செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ இல்லை இந்த பணத்தை பயன்படுத்துங்க. யாருக்காவது உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உங்க சேமிப்பு எல்லாம் அப்படியே தூக்கி கொடுத்துறாதீங்க. ஒரு பெரிய பாதுகாப்பு முதல்ல உருவாக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மறுபடியும் ஒரு கஷ்டம்னு வந்தா இந்த பணம் தான் உங்களுக்கு உதவியா வந்து நிக்குமே தவிர நீங்க உதவி செஞ்ச யாரும் உங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்த ஒரு இனம் புரியாத பயம் பழக்கம் எல்லாம் இனிமே காத்துல பறந்துடும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வருமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. இனிமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையோட தான் விடியும். மத்தவங்க உங்க முதுகுக்கு பின்னாடி என்ன பேசுறாங்க, உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் வாழ ஆரம்பிங்க. உங்க திறமை மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை வரணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தான் கூட்டிட்டு போக போகுது. அந்த பிரபஞ்சம் உங்களை எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருக்குது. அதை சரியா பிடிச்சு மேல வர வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. இத்தனை வருஷம் ஒரு பெரிய சுமையை தலையில தூக்கி வச்சுட்டு சுதந்திரமா
ஒரு பெரிய சுத்துற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். இனிமே அந்த பாரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை இனிமே தடுக்க போறத நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும், ஆச்சரியமும் தான் மிஞ்சும். நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாந்து போனீங்களோ, அவங்க எல்லாருமே உங்க கால்ல வந்து விழுகிற அளவுக்கு காலம் ஒரு மிகப்பெரிய பாடத்த அவங்களுக்கு கத்துக் கொடுக்க போகுது. உங்கள பத்தி தப்பா பேசினவங்க வாயாலேயே நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல வைக்க போற இந்த காலம். ஆனா, இதுக்காக நீங்க பழிவாங்குற எண்ணப்பட தெரியக்கூடாதுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அந்த குணம் கிடையாது. உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட நல்லது தான் நினைப்பீங்க. ஒரு நல்ல குணம் தான் இப்போ உங்கள ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. உங்க தொழில்ல நீங்க எடுக்க போற சில புதிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைய போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காரியத்த இனி வரக்கூடிய நாட்கள்ல தைரியமா தொடங்குங்க. அதுல எந்த ஒரு தடையோ, தாமதமோ இல்லாம ரொம்ப பிரமாதமா அந்த வேலை நடந்து முடியும். உங்களுக்கான உதவிகள் எங்கிருந்தாலும் ஒரு ரூபத்துல உங்கள தேடி வரும். உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, முகம் தெரியாத மனிதர்கள் மூலமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்ககிட்ட தேடி வர வாய்ப்புகளை எந்த காரணத்த கொண்டு உதாசீனப்படுத்தாதீங்க. ஒரு சின்ன வாய்ப்பு தான் நினைச்சு இதையும் ஒதுக்கி வைக்காதீங்க. ஏன்னா அந்த சின்ன வாய்ப்பு தான் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு தீய திறவுகோலா மாறப்போகுது. அறிவையும் திறமையும் முழுமையானவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அது என்னன்னா, உங்களுக்கு வரப்போற லாபத்திலிருந்து ஒரு சிறு தொகையாவது இல்லாதவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்ய பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்கிற வலி உங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்க. அந்த வலிய மத்தவங்க படக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க செய்ற ஒவ்வொரு சின்ன உதவியும் உங்களுக்கு 1000 மடங்கா புண்ணியத்த சேர்க்கும். உங்கள அறியாமலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்ப அது உருவாக்கி கொடுக்கும். ஆனா அப்படி உதவி செய்யும்போது அத வெளியில சொல்லிட்டு பெருமை தேடக்கூடாது. வலது கை செய்ற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம செய்ற உதவி தான் உங்களுக்கு முழுமையான பலன கொடுக்கும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈழத்தன்மைய தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. உங்க ஆரோக்கியத்துல இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இனிமே காத்துல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போக போகுதுன்னு ராத்திரியில தூக்கம் வராம பல மணி நேரம் விழிச்சுக்கிட்டு உங்க கடந்த காலத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருந்த நிலைமை மாதிரி நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க முகத்துல இவ்வளவு நாளா இருந்த ஒரு சோகம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸும் பொலிவும் வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிச்சு போற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டாக போகுது. இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஏற்பட போற அந்த அமைதியாலையும் சந்தோஷத்தாலையும் தான் வரப்போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அவங்க மனசு குளிர்ந்து உங்களை வாழ்த்துற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரும். உங்க உள்ளுக்குள்ள இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க திறமைகள் எல்லாம் இனிமே வெளியில வரப்போகுது. நம்ம எதையாவது செஞ்சு மற்றவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயந்து உங்க ஆசைகளை எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே போட்டு குறைச்சி வச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்க தனித்திறமையாலேயே நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறீங்க. உங்க பேச்சை கேட்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்க போகுது. அது மூலமா உங்களுக்கு பண வரவும் புகழும் ரொம்பவே தேடி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போவதை நினைச்சு மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. இவ்வளவு நாளா உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்களை அண்ணாந்து பார்க்க போறாங்க. அடுத்து உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி இவ்வளவு நாளா அவங்களுக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாம் இனிமே தீரப்போகுது. பிள்ளைங்க சரியா படிக்கலையே, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, இல்லை கல்யாணம் பண்ணி போயிட்டே இருக்காங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்காம அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். உங்க பிள்ளைய காப்பாத்துற அளவுக்கு ரொம்ப உன்னதமான நிலைக்கு வரப்போறாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல நல்ல செய்திகள் அடுத்தடுத்து வந்து சேரப்போகுது. உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க சரியில்லைன்னு ஏளனமா பேசின சொந்தக்காரங்க எல்லாம் இனிமே உங்க பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட முன்னேற்றம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமும் சிரிப்பு சத்தமும் நிறைஞ்சு வழிய போகுது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க கடன் பிரச்சனை. கடன் முடிந்ததும் ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த கடனை எப்படி அடைக்கிறது, வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு ரத்த கண்ணீர் விட்டிருப்பீங்க. உழைப்பு எல்லாமே அந்த வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிருக்கும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த அந்த பெரிய கடன் சுமை முழுசும் உங்க தலையில இருந்து இறங்க போகுதுங்க. இது இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பண வரவு வந்து உங்களோட அத்தனை கடன்களையும் நீங்க அடைக்க போறீங்க. கடன்காரங்க தொல்லையிலிருந்து முழுமையா விடுபட்டு நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. ஒருத்தருக்கு ₹1 கூட நீங்க பாக்கி வைக்காத அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. ஒருத்தருக்கு ₹1 கூட நீங்க பாக்கி வைக்காத அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுதுங்க. இத்தனை நாள் உங்களை மிரட்டினவங்க முன்னாடி நீங்க நெஞ்சு நிமிர்த்திட்டு நடக்க போறீங்க. இந்த நல்ல நேரத்துல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இனிமே கைகூடி வரும். நீங்க எதிர்பார்க்காத பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பயணங்கள் மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடை அந்த இறைவனோட சன்னதியில உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசு ரொம்ப லேசாகிடும். இந்த மாற்றங்கள் எல்லாமே எதுவும் மாயமோ மந்திரமோ கிடையாதுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் நீங்க உண்மையா இருந்ததுக்கும் அந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு திருப்பி கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. அதனால உங்க மனசை ரொம்ப பக்குவமா வச்சுக்கிட்டு வரப்போற இந்த பொற்காலத்தை பொறுமையா வரவேற்க நீங்க தயாரா இருங்க.
உங்கள சுத்தி இவ்வளவு நாளா இருந்த முழுசா இருட்டு விலகி ஒரு பிரகாசமான சூரியன் உதிக்கிற நேரம் வந்தாச்சுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போவத நினைச்சு நீங்களே பல நேரங்கள்ல ஆச்சரியப்பட போறீங்க. அந்த அளவுக்கு எதிர்பாராத பல திருப்பங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட, ஆனா உங்களால வாங்க முடியாம போன பல விஷயங்கள் இப்ப உங்க கைக்கு ரொம்ப சுலபமா வரப்போகுது. அது ஒரு சொந்த வீடா இருக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு வாகனமா இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு உங்கள ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க அதையெல்லாம் சாதிச்சு காட்டி கெத்தா நிக்க போறீங்க. உங்க தரம் சமூகத்துல ரொம்ப பெரிய அளவுல உயரப்போகுது. இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய மனபாரம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிக்குங்க. உங்கள ஏமாத்துனவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கன்னு பல பேரோட முகங்கள் உங்களுக்கு இப்ப துக்கத்த கொடுத்திருக்கும். ஆனா, இனிமே அந்த மாதிரி எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா, அவங்க செஞ்ச தப்புக்கான பலன அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நீதிய வாங்கி கொடுக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள தேடி வரும்போது, இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்க மனசு ரொம்ப லேசாகும். உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான சிரிப்பு எல்லாரும் பார்க்க முடியும். தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளா நீங்க போட்ட முதல் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வியாபாரம் வேற லெவல்ல சூடு பிடிக்க போகுது. முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எந்திரிக்கும். உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் உங்கள தேடி வருவாங்க. புதுசா பல ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக காத்துக்கிட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கூடவே இருந்தவங்க, உங்களுக்கு எதிரா வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாம் இனிமே தானா விலகி போயிடுவாங்க. வியாபாரத்துல இருந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. லாபம் பல மடங்கா திரும்பி உங்க வங்கி கணக்குல பணம் நிறைஞ்சு வழிய போகுது. இந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும்போது, நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய வேண்டிய இந்த ரகசியங்கள தான். உங்க வாழ்க்கையில நடக்க போவத பத்தியோ, உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிய பத்தியோ முன்கூட்டியோ உங்க வாயால யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்க. இது உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க நம்புறவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லவங்க கிடையாது. உங்க வெற்றிய பார்த்து கைதட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு, உங்க கால வாடி விடுறதுக்குன்னு காத்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம்ங்க. அதனால உங்க திட்டங்கள், உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப ரகசியமா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க செயல்கள் மூலமா மட்டும் தான் உங்க வெற்றி வெளியில தெரியணும். வார்த்தைகளால அது வெளியில வரக்கூடாது. இதுல நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா, உங்கள அசைச்சுக்க யாருமே இல்ல. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. விசேஷ காலங்கள்ல உங்கள ஒதுக்கி வச்சவங்க, உங்ககிட்ட பேசவே கூச்சப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்கள தேடி வந்து முதல் ஆளா பத்திரிக்கை கொடுக்குற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போறத பார்த்து அவங்களே வாயடைச்சு போயிருவாங்க. ஆனா, நீங்க பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்க நினைக்காதீங்க. அவங்க செஞ்ச தப்ப அவங்களே உணர்ற மாதிரி உங்க அன்பால அவங்கள திருத்துங்க. அதுதான் உங்க ராசிக்கு இருக்கிற உண்மையான அழகு. உங்களுக்கு கிடைக்க போற இந்த உயர்ந்த அந்தஸ்து உங்கள இன்னும் கொஞ்சம் பொறுமையானவங்களா மாத்தணுமே தவிர, தலகணத்த கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் துலா ராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். வீட்ல பகலா உழைச்சாலும் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்கலையேன்னு பல தடவ தலையினால கண்ணீர் விட்டுருப்பீங்க. பல பேரோட குத்தி காட்டுற பேச்சுக்கள கேட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கியிருப்பீங்க. உங்க புகுந்த வீட்ல உங்களுக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத ஒரு மரியாதை இப்ப முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க கணவர் உங்கள ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவாரு. உங்களோட ஒவ்வொரு சின்ன ஆசையும் அவர் கேட்டு கேட்டு நிறைவேற்றி வைப்பாரு. வேலைக்கு போற பெண்களா இருந்தா, நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வோ, இல்ல இடமாற்றமோ எந்த ஒரு தடங்கலும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்கும். உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க உங்கள ரொம்ப மதிச்சு நடப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ரொம்ப நல்ல காலகட்டம். பல இடங்கள்ல ஏறி இறங்கியும் வேலை கிடைக்கலையே! நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் இப்ப பெரிய நிலைமையில செட்டில் ஆயிட்டாங்களே, நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். நீங்க கனவு கண்ட மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல கை நிறைய சம்பளத்தோட அந்த வேலை அமைய போகுது. இதுக்காக நீங்க உங்க ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் பயணம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. அதனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கிடைக்க போற புது நட்பு. முகம் தெரியாத பல மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா நீங்க உசுரா நினைச்சு பழகின நண்பர்கள் உங்களை கைவிட்ட நேரத்துல ஏதோ ஒரு ரூபத்துல வர புது மனிதர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படும். ஆனா, எந்த ஒரு புது பழக்கத்தையும் ரொம்ப கவனமா கையாளுங்க. கண்மூடித்தனமா யாரையும் உடனே நம்பிடாதீங்க. ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம உங்க ரகசியங்களா அவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அது உங்க என்னைக்குமே தப்பான பாதையில கூட்டிட்டு போகாது. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க காத்துட்டு இருக்குது. பல வருஷமா இழுபறியா இருந்த நீதிமன்ற வழக்குகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போவதை நினைச்சு நீங்க பெருமைப்படுற அளவுக்கு எல்லா முடிவுகளும் உங்க பக்கம்தான் வரப்போகுது.
ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க பலிக்கடாவா மாறி இத்தனை வருஷமா நீதிமன்ற காவல் நிலையம்னு அலைஞ்சு திரிஞ்சிருப்பீங்க. அந்த மன உளைச்சல் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல சுத்தமா விலகிடுங்க. உண்மையா செஞ்சது யாருன்னு ஊருக்கே தெரிய வந்து நீங்க எந்த தப்பும் செய்யாதவங்கன்னு நிரூபிக்கப்படுவீங்க. கொஞ்ச நாள் பிடிச்சிருந்த அந்த பெரிய பாறை முழுசா கடைக்கப்பட்டு நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. அடுத்ததா நீங்க ரொம்ப நாளா விற்கணும்னு நினைச்ச ஒரு சொத்து, இல்ல புதுசா வாங்கணும்னு நினைச்ச ஒரு வீடு, இதுல ஒரு பெரிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ரொம்ப சுலபமா அந்த காரியம் கைகூடி வரும். ரொம்ப வருஷமா விற்க முடியாம கிடந்த சொத்து கூட இப்ப நல்ல விலைக்கு வித்து அந்த பணத்தை உங்க கடனை எல்லாம் நீங்க அடைச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க. மீதி இருக்கிற பணத்துல உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உங்களால ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாம உங்க பூர்வீக சொத்துல இத்தனை நாளா உங்க பங்க தரமாட்டேன்னு அடம் பிடிச்ச உறவினர்கள் எல்லாம் இப்ப கிரகங்களோட மாற்றத்தால தானா இறங்கி வந்து உங்களுக்கான நியாயமான பங்கை உங்ககிட்டயே ஒப்படைப்பாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த இடத்துலயும் நீங்க கோவப்பட்டு வார்த்தைகள விட்டுடவே கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத அமைதியா கையாளுங்க. உங்க பொறுமை தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஆயுதம். உங்கள வம்புக்கு இழுக்கணும்னே சில பேர் உசுப்பேத்துற மாதிரி சில வார்த்தைகள பேசுவாங்க. ஆனா, நீங்க அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம, உங்க காரியத்துல மட்டும் குறியா இருக்கணும். உங்க அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். இதுவரைக்கும் உங்கள தொரத்தி அடிச்ச துரதிர்ஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்து அதிர்ஷ்ட லட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட போற நேரம் இது. அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்துல இன்னொரு பெரிய மாற்றம் நடக்க போது. உங்களுக்கு சில நாட்களா உடம்பு வலிகளோ இல்ல குறைபாடுகளோ இருந்திருக்கலாம். அதனால் நீங்க பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி உங்க காசை எல்லாம் தண்ணியா செலவு பண்ணியிருப்பீங்க. அதனால எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம். சரியான வைத்தியம் உங்களை தேடி வரும். உங்க உடம்புல இருந்த அந்த பெரிய உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நீங்க முழுமையான ஆரோக்கியத்தோட எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு மறைஞ்சு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்க போகுது. நீங்க பிள்ளைங்க மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா உங்க வேலைகளை ஓடி ஓடி போக ஆரம்பிப்பீங்க. சம்பாதிக்கிறதுக்குன்னு நீங்க பல வழிகளை யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இதுவரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையாம தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்கும். இனிமே உங்களுக்கு பல கதவுகள் திறக்கப்படும். உங்க திறமைக்கு ஏத்த சன்மானம் கண்டிப்பா கிடைக்கும். சின்ன அளவுல ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முதலீடுகள் ரொம்ப சுலபமா கிடைக்கும். அதுல கிடைக்கிற லாபத்தை பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றிகள் தேடி வரும்போது உங்க பழக்கவழக்கங்கள்ல நீங்க ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். தேவையற்ற பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாகிடாம உங்க கவனத்தை முழுக்க முழுக்க உங்க முன்னேற்றத்துல மட்டுமே செலுத்தணும். உங்களை சுத்தி ஒரு பெரிய மாயவலை விரிக்கப்படும். அதுல சிக்காம ரொம்ப கவனமா உங்க பாதையில நீங்க பயணிக்கணும். உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போவதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது. இதுவரைக்கும் உங்க கூட பிறந்தவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். சொத்து பிரச்சனையோ இல்ல சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையாலேயோ பேசாம இருந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் எல்லாம் தங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. அந்த நேரத்துல பல கதையெல்லாம் பேசி மறுபடியும் சண்டையில இறங்கிட்டா அவங்கள பெருந்தன்மையா ஏத்துக்கிறதா உங்க ராசிக்கு அழகு. உங்க குடும்பம் மொத்தமும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு நிறைய விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்த ஆரம்பிக்கும். சில பேருக்கு கனவுகள் மூலமா கூட தெய்வங்கள் என்ன சொல்ல வருதுன்னு புரிய ஆரம்பிக்கும். அதனால உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு மட்டும் முடிவுகளை எடுங்க. அவங்க சொல்றாங்கன்னு எந்த ஒரு விஷயத்திலயும் கண்மூடித்தனமா இறங்கிடாதீங்க. துலா ராசிக்காரங்களான நீங்க ஒரு தராசு மாதிரி எப்பவுமே நியாயத்தின் பக்கம்தான் நிற்பீங்க. அந்த நியாயம்தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இவ்வளவு நாளா உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாருமே உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போறாங்க. உங்களை தேடி வந்து உடனே அவங்க ஏங்குற அளவுக்கு உங்க பணம் ரொம்பவே உயர போகுதுங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க உங்களோட எல்லாம் காமிச்சுக்காம ஒரு பெரிய புன்னகையோட மட்டும் கடந்து போயிடுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு தொடங்குங்க. உங்க வெற்றி 100% வருது. உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த இருட்டு முழுசா விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்துருச்சுன்னு நீங்க இப்போ உணர்ந்திருப்பீங்க. காலையில கண்ணு முடிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையில வரப்போற எல்லா நல்ல விஷயங்களையும் முழு மனசோட ஏத்துக்க பழகுங்க. உங்க முகத்துல இனிமே எப்பவுமே இந்த சிரிப்பு நிரந்தரமா இருக்க போகுது. உங்க வீட்டுல எப்பவுமே மங்கள ஓசை கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. இந்த பதிவு உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவையும் கொடுத்துருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை மாதிரியே கஷ்டப்படுற உங்க மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை தெளிவுபடுத்துங்க. தொடர்ந்து நம்மளோட இந்த ஆன்மீக குடும்பத்துல இணைஞ்சிருங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு அரணா இருந்து காக்கட்டும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.